அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 7th புக்கில் ஃபஸ்ட் டேர்ம் வரை இருக்கக்கூடிய இலக்கணத்துடைய ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு செகண்ட் டேர்ம்ல இருந்து நம்ம இலக்கணம் கிளாஸஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ செகண்ட் டேர்ம் பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு செகண்ட் டேர்ம்ல என்னென்ன இலக்கணம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்டிங் பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இலக்கிய வகை சொற்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்குது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா நமக்கு தொழிற்பெயர் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ செகண்ட் டேர்மில் 7th புக்கில் இருக்கக்கூடியது ரெண்டு இயல்கள் தான். ஸோ அந்த 2 இயல்களில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இயலில் பார்க்கக்கூடிய இலக்கிய வகை சொற்கள். ஸோ இதில் நம்ம பார்க்குற இலக்கிய வகை சொற்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இலக்கண வகை சொற்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருப்போம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4 வகையான சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறது இலக்கிய வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் பொறுத்தவரையும் இதுவும் 4 வகைப்படும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயற்சொல். இயற்சொல்னா என்ன அப்படின்னா எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொற்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு இயற் சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எளிதில் பொருள் விளங்குறது அப்படின்னா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ எளிதில் பொருள் விளங்குதல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நம்ம அந்த ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே புரியணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தையா இருக்கணும். அதுதான் இயற் சொல்னு சொல்றாங்க. அது பெயர் இயற் சொல், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லி 4 வகையிலுமே என்ன இருக்கு அப்படின்னா இயற் சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இயற் சொற்கள் அப்படின்னு சொல்றது என்னது அப்படின்னா எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் அமைந்த சொற்களை இயற் சொற்கள்னு சொல்றாங்க. அது 4 வகைப்படும். மண், பொன் என்பது எல்லாருக்கும் ஈஸியா பொருள் விளங்கக்கூடிய சொற்கள் தான். நடந்தான், வந்தான், அவனை, அவனால் அப்படின்னு சொல்றது. வேற என்ன இருக்கு அப்படின்னா மாநகர் அப்படின்னு சொல்லும் போது உரிச்சொல் தான். மா அப்படிங்கிறது உரி சொல், மாநகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருள் விளங்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பார்க்கறது என்னது அப்படின்னா திரிசொல். திரிசொல்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா கற்றவருக்கு மட்டுமே பொருள் விளங்குவையா இருக்கக்கூடிய சொற்களை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தைக்கான பொருள் அப்படிங்கிறது விளங்கி கொள்ள முடியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் திரிசொல்னு சொல்றாங்க. ஸோ திரிசொற்கள் அப்படிங்கிறது என்னன்னா வங்கூல்னு சொல்றாங்க. வங்கூல்னா என்னது? காற்று அப்படிங்கிறது பொருள். இந்த வங்கூல்ற வார்த்தையை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது காற்று அப்படிங்கிற பொருள் தரும்னு தெரியும். அழுவம் அப்படின்னா கடல் அப்படின்னு பொருள். அப்ப இது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த வார்த்தையை படிச்சவங்களுக்கு, அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே தான் சாட்சினான், சொன்னான், உருபயன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே. ஸோ இதே மாதிரி திரிசொல்லையும் என்ன செய்யறாங்கன்னா இயற்சொல் மாதிரியே 4 வகையிலே எழுதுறாங்க. பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல்னு 4 வகையிலுமே எழுதுறாங்க. அப்ப பெயர், வினை, இடை, உரின்னு எழுதுறோம். இதுல அழுவம் அப்படின்னா என்னது? கடல்னு சொன்னோம். வங்கம் அப்படின்னு சொன்னோம்னா கப்பல். அப்ப இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஈஸியா பொருள் விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றது. அடுத்து இயம்பினான், பையின்றால் அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் சரி, இதெல்லாமே நமக்கு கப்பல்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். வங்கம் அப்படின்னு சொல்றது புரியாது. அப்ப கற்றவருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய வகையில் இருக்க இந்த சொல்லதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு பெயர் திரிசொல்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயம்பினான், பயின்றான் என்பது வினை சொற்கள். இந்த சொற்கள் எல்லாருக்கும் தெரியாது. படிக்காத ஒருத்தட்ட போய் நமக்கு இயம்பினான் அப்படின்னு சொன்னாலோ பயின்றான்னு சொன்னாலோ தெரியாது இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அன்ன, மான இதெல்லாம் என்னது அப்படின்னா இடைத்திரிசொல்னு சொல்லுவாங்க. இடைச்சொற்கள். அன்ன, மான என்பது இடை சொற்கள். அவர் என்ன ஒப்பார் இல்லை அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஆனா அதெல்லாம் என்ன செய்யறது கிடையாது அப்படின்னா ரொம்ப எல்லாரும் பயன்படுத்துறது இல்லை, படிச்சவங்க மட்டும் பயன்படுத்துறாங்க. கூர்களி போன்ற உரிச்சொற்களும் என்ன செய்யப்படுது? கற்றவங்களால் மட்டும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கீழே கொடுத்திருக்கிறது என்னது அப்படின்னா திரிசொல்ல 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்படின்னும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னும் 2 வகையா பிரிக்கிறாங்க. அதுல வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாமே என்ன பொருள் தருது அப்படின்னா கப்பல் அப்படிங்கிற ஒரே பொருளை தரக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்றோம். அப்ப எனக்கு வங்கம், அம்பி, நாவாய் அப்படிங்கிற சொல்ல படிக்காத ஒருத்தட்ட போய் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யாது? அதற்கான பொருள் என்ன அப்படின்றது தெரியாது. அப்போ இது கப்பல் அப்படிங்கிற ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் தான் இந்த 3 சொற்களுமே. அதனாலதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரே பொருள் தரக்கூடிய பல திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதழ் அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்துட்டோம்னா இந்த இதழ் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்கு? பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ்னு நிறைய பொருள் தருது. அப்ப ஒரு திரிசொல் என்ன செய்யுது? பல பொருள் தருது. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த திரிசொல் அப்படிங்கிறது கற்றவருக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடியதுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சோ திசைச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
தமிழ்ல பிற மொழிகள்ல இருந்து வந்து வழங்கப்படக்கூடிய சொற்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னா நமக்கு பிற வடமொழி அப்படின்னு சொல்லுவோம். வடமொழி அப்படிங்கிறது எது அப்படின்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடமொழி தவிர்த்து பிற மொழிகள்ல இருந்து வந்து தமிழ்ல வழங்கப்படக்கூடிய சொற்களை தான் திசைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாவி, ஜன்னல், பண்டிகை, ரயில் இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே தமிழ் வழக்குல இருந்தாலும் ஆனா அதெல்லாம் என்ன இல்ல தமிழ் சொற்கள் கிடையாது, பிற மொழிகள்ல இருந்து வந்து தமிழ்ல வழங்கப்படக்கூடிய சொற்கள். அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா வடமொழி அல்லாத சொல்லியிருக்காங்களா, வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழ்ல வழங்கப்படக்கூடிய சொற்களை திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா நமக்கு இதுல இன்னொரு எக்ஸப்ஷனா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முன்னாடி காலத்துல பாண்டிய நாட்டுல என்ன சொன்னாங்க அப்படின்னா கிணறு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இந்த கிணறு அப்படிங்கிறத பாண்டிய நாட்டை தவிர்த்து மற்ற இடங்கள்ல கேணின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பசுவை பெற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு சொல்லையுமே என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா திசை சொற்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப திசை சொற்கள் அப்படிங்கிறது என்னன்னா வடமொழி இல்லாம பிற மொழியிலிருந்து வந்து தமிழ்ல வழங்கப்படக்கூடிய சொற்கள். இதை இன்னொன்னு என்ன சொல்றாங்க, பாண்டிய நாடை தவிர்த்து மற்ற இடங்களை வழங்கப்பட்ட கேணி, பெற்றம் போன்ற சொற்களும் என்னதானா திசை சொற்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாக்குறது வடசொல். வடசொல் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், வடமொழி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னோம். அப்ப சமஸ்கிருதத்துல இருந்து வந்து தமிழ் மொழியில வழங்கப்படக்கூடிய சொற்கள் என்னன்னு சொல்றாங்க, வடமொழின்னு சொல்றாங்க. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப வடமொழியிலிருந்து வந்து தமிழ் இடம்பெறக்கூடிய சொற்கள் வட சொற்கள். என்னென்ன சொல் கொடுத்திருக்காங்க, வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் எல்லாமே என்னதாமா வட சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை ரெண்டா பிரிக்கிறாங்க, தற்சமம், தற்பவம் அப்படின்னு. தற்சமம்னா நான் வடமொழியில சொல்லக்கூடிய ஒரு சொல்ல தமிழ் எழுத்துக்களால எந்த ஒரு மாற்றமும் இல்லாம எழுத முடிஞ்சுச்சுன்னா அததான் என்னன்னு சொல்றோம், தற்சமம்னு சொல்றோம். இங்க கொடுத்திருக்காங்களா, கமலம், அலங்காரம், இது ரெண்டுமே வடமொழி சொல். ஆனா வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தாம தமிழ் எழுத்துக்களை மாற்றாம என்ன உச்சரிப்புல இருக்கோ அதே உச்சரிப்புல அப்படியே எழுத முடியுது. அதுதான் வடமொழி இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதுதான் தற்சமம்னு சொல்றாங்க. இதே இது லக்ஷ்மி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ் படுத்தி எப்படி எழுதுறோம், லக்குமின்னு எழுதுறோம். அதே மாதிரி விஷம் அப்படிங்கிறத எப்படி எழுதுறோம், விடம் அப்படின்னு எழுதுறோம். ஏன் அப்படி எழுதுறோம், ஏன்னா ஷா அப்படிங்கிற ஒரு எழுத்தோ இக்ஷா அப்படிங்கிற எழுத்தோ எதுல கிடையாது, தமிழ்ல கிடையாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி தமிழ் படுத்தி எழுதுறோம். இந்த மாதிரி தமிழ் படுத்தி எழுதுறோம் இல்லையா, தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவத என்னன்னு சொல்றாங்க, தற்பவம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தற்காலத்தில் திசை சொற்களும் வட சொற்களும் அடையாள காண முடியாதபடி எப்படி இருக்கு, மக்கள் வழக்குல எப்படி இருக்குன்னா கலந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இலக்கணம். சோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடிய சொல் என்னன்னு சொல்லி பார்த்தோம், இயற் சொல்னு சொன்னோம். அதே பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எது அப்படின்னா திரி சொற்கள். வடமொழி என்று அழைக்கப்படக்கூடிய மொழி எதுனா சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. இயற் சொல் அப்படிங்கிறதுக்கு எது சொல்லலாம், சோறு. இந்த சோறுங்கிற சொல் எல்லாருக்குமே பொருள் புரியும். திரிசொல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், அலுவம். அதே திசைச்சொல் என்பது பெற்றம், வடசொல் என்பது ரத்தம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே சொல்றோம். அடுத்து இரண்டாவது இலக்கணம், இரண்டாவது இயல்ல நம்ம பாக்குறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சோ அதுதான் இங்க பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இதுல நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படிங்கிறது பெயர் சொல்லோட வகையில ஒண்ணு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். 6 வகையான பெயர் சொற்கள் ஒண்ணுதான் தொழிற்பெயர் அப்படின்னு படிச்சிருப்போம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உழவர் செய்யக்கூடிய தொழில் தான் என்னது அப்படின்னா உழுதல் அப்படிங்கிறது. தையல்காரர் செய்யக்கூடிய தொழில் என்னது, தைத்தல் அப்படின்னு சொல்றது. இந்த தொடர்கள்ல உழுதல், தைத்தல் என்ற செயல்கள் பெயர்களாக அமைகின்றன. இவ்வாறு ஒரு செயல் அல்லது வினையுடைய பெயராக அமையக்கூடியது என்னன்னு சொல்றாங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொழிற்பெயர் என்ன செய்யாது அப்படின்னா எண், இடம், காலம், பால் இதெல்லாம் என்ன செய்யாது அப்படின்னா காட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, தைத்தல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. இந்த தைத்தல் அப்படிங்கிற சொல்ல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா நமக்கு செய்த ஒருத்தரா 2 பேரா அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா ஒருமைப்பன்மை. அதே இடம்னா தன்மையா, முன்னிலையா, படற்கையான்னு சொல்ல முடியாது. என்ன காலத்தை சார்ந்ததுன்னு சொல்ல முடியாது. தைத்தல் தொழில், தைத்தல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறத கண்டறிய முடியாது. அதனாலதான் அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எண், இடம், காலம், பால் இதெல்லாம் என்ன செய்யாதான் காட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னது அப்படின்னா தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு
திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. இதுல விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படிங்கிறதுல நடத்தல், உண்ணல், வாழ்வு, வாழ்க்கை அப்படிங்கிற பெயர்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இதுல நட, உண், வாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினை பகுதிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே தள், அள், ஊ, கை இந்த மாதிரியான விகுதிகளோட சேர்ந்துதான் தொழிற்பெயர்களாக இருக்கு. அப்படித்தானே இதுல கூடிய தள், நள், அள், ஊ, அடுத்து கை, இதெல்லாம் தான் விகுதி. அப்ப இந்த வேர் சொற்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது நம்ம அடிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை அடிகள் ஏன்னா அடிச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ இந்த அடிச்சொற்கள்ல இருந்துதான் அடிச்சொற்களோட தொழிற்பெயருக்கான விகுதிகள் சேரும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தொழிற்பெயருக்கான தொழிற்பெயர்கள் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப தொழிற்பெயர்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வினை அடிகளுடன் தொழிற்பெயருக்கான விகுதிகள் சேரும் போது அது தொழிற்பெயராக மாறுது அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதெல்லாம் விகுதிகள் அப்படின்னு சொல்லும் போது தள், அள், அம், ஐ, கை, வை, கு, பு, வு, தி, சீரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே என்னது அப்படின்னா தொழிற்பெயருக்கான விகுதிகள் அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கீழே கொடுத்திருக்காங்க. இதுல முதல் நிலை அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா, அடிச்சொற்கள் வினை அடிகளாக இருக்கும்னு சொன்னோம்ல, அததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா முதல் நிலை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. இடி, கொதி இதெல்லாமே விகுதிகள் இல்லாம இருக்கு. இதுல இடித்தல், கொதித்தல்னு சொல்லணும். இந்த சொற்களோட பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுதான் இடி, கொதி அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏவல் ஒருமை வினையாக அமையக்கூடிய வினை சொற்களுடைய பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்களா முதல் நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்க முதல் நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பகுதிகளாகிய முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாம தொழிற்பெயராக அமையக்கூடியத முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்றோம். அடுத்து பாக்குறது உணவை ஒரு பிடி பிடித்தான்னு சொல்லும் போது பிடித்தல் அப்படின்னு இருக்கணும் அந்த சொல். இந்த பிடித்தல் அப்படிங்கிற சொல்லுல தள் அப்படிங்கிற விகுதியை எடுக்கும் போது இருக்கக்கூடிய இந்த வினை அடிச்சொல்லதான் என்னன்னு சொல்றாங்க முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. அடுத்த முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா நமக்கு பெறுதல் அப்படிங்கிறது தள் அப்படிங்கிற விகுதி பெற்ற தொழிற்பெயர். இதுல தள்ளுன்ற விகுதியை எடுத்துட்டு பெரு மட்டும் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவோம். இப்ப இந்த பெரு என்பது பேருன்னு மாறுறது என்னன்னு சொல்றாங்கன்னா முதல்நிலை தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இதான முதல்நிலை. இந்த முதல்நிலை என்ன ஆயிருக்கீங்க மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். அதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்றோம். அப்போ எனக்கு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு என்ன செய்யுது பெறுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சொல் பேரு அப்படின்னு மாற்றம் அடையதான் என்னன்னு சொல்றாங்கன்னா முதல்நிலை திரிதல் அப்படின்னு சொல்றாங்க. அதை தெரிஞ்சிருக்கணும். அதே தான் இங்கேயும் சுடுதல் அப்படிங்கிற சொல் சுடுதல் அப்படிங்கிற சொல்லுல தள் விகுதியை நீக்கும் போது சுடு என்ற சொல் முதல்நிலை தொழிற்பெயர். இது விகுதி பெற்ற தொழிற்பெயர், இது முதல்நிலை தொழிற்பெயர். சரி, இதுல பார்த்தது மாதிரி சுடுதல் அப்படிங்கிறது எனக்கு முதல்நிலை தொழிற்பெயர். அது இது முதல்நிலை அப்படிங்கிறத விட இது எப்படி சொல்லுவோம் தள் அப்படிங்கிற விகுதி பெற்றுக்குனால விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்றோம். சுடு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்நிலை. இதே சுடு என்பது சூடுன்னு மாறக்கூடியதா என்னன்னு சொல்றாங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் நமக்கு தொழிற்பெயர் அப்படிங்கிறதுல பாக்குறது. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்திருக்காங்க. விடு என்பது முதல்நிலை, அந்த விடு என்பது வீடுன்னு மாறுத முதல்நிலை திரிந்தன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மின் அப்படிங்கிறது முதல்நிலை, அது மீன்னு மாறுது முதல்நிலை திரிந்த அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம தொழிற்பெயர்கள்ல பார்க்குறது. அப்போ தொழிற்பெயரை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா அதற்கான விகுதிகள் பெற்று வரக்கூடிய அந்த அடிச்சொற்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்றாங்க. அதே இது வெறும் விகுதிகள் இல்லாம அதோடைய முதல்நிலை மட்டும் வந்துச்சுன்னா அதை முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கிறது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றது முதல்நிலை என்ன செஞ்சிருக்கோம் மாற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? அடுத்து பார்க்கறது இதுல நம்ம செகண்ட் டேர்ம்ல கூடிய 2 இயலுமே நம்ம பார்த்தாச்சு. இதுல கூடிய திருக்குறளும் பார்த்துடலாம். திருக்குறள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க கல்வி அப்படிங்கிற அதிகாரத்துல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற குறள் கொடுத்திருக்காங்க. கற்க வேண்டியவற்றையெல்லாம் என்ன செய்யணுமா பிழை இல்லாம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கற்றதுக்கு அப்புறமா கற்ற வழியில் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்கறது 2வது குறள்.
எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எண்ணும் எழுத்தும் என்னன்னு சொல்றாங்க, மக்களுக்கு கண் போன்றவை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய குறள். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொட்டனை தூரும் மணற்கேணினா எவ்வளவு தோன்றமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், மணற்கேணியில நீர் அப்படிங்கிறது ஊறும். அதே மாதிரி கற்கும் போது என்ன செய்யும், அதற்கு ஏற்ற அளவுல மக்களுக்கு அறிவு அப்படிங்கிறதும் வளரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை எடுத்துக்காட்டு ஓமேனின்னு சொல்லுவாங்க. ஏன் எடுத்துக்காட்டு ஓமேனி அப்படின்னா, இங்க அது போலன்னு சொல்லி பொருள் சொல்லும் போது பயன்படுத்தக்கூடிய ஓம உருவு எதுல இல்லை அப்படின்னா இந்த குறள்ல இல்லை. அப்போ ஓம உருவு அப்படிங்கிறது மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாக்குறது 4வது குறள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அழிவில்லாத சிறந்த செல்வம் அப்படிங்கிறது கல்விதான், ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் அப்படிங்கிறது வேறு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து தெரிந்த செயல் வகை அப்படின்றது செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்லியிருக்காங்க, செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாம விடுறதுனாலுமே என்ன ஏற்படுமா, தீமை ஏற்படும். செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு படிச்சா ஈஸியா இருக்கும். அடுத்து 6வது குறள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்குறோம், எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பிறகுதான் என்ன செய்யணும், செய்ய தொடங்கணும். அதுக்கப்புறம் தொடங்கியதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, எண்ணி பார்க்க கூடாது, சரியான்னு யோசிக்க கூடாது. தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இது சரியா தொடங்கலாமான்னு எண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது குறள். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஒருவருடைய பண்பை அறிஞ்சுதான் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நன்மையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நன்மையே செய்யறதா இருந்தாலும் அவங்க பண்பை அறிஞ்சுதான் அவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நன்மையே செஞ்சாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும், தீமை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அவங்க பண்பை தெரிஞ்சுட்டு செய்யலைன்னா நல்லதே செஞ்சாலும் அதனால நமக்கு என்ன ஏற்படும், தீமை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாக்குறது 8வது குறள். சுற்றந்தலால் இதுல காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீரார்க்கே உள்ள அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்பு உடையவர்கள் தான் செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து 9வது குறள். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். இதுல மடி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா சோம்பல் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சோம்பல் அதுதான் மடின்னு சொல்றாங்க. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர்னா தன்னோட குடியை சிறப்பு குடியாக செய்ய விரும்புறவங்க என்ன செய்யணுமா, சோம்பலை துன்பமா கருதி என்ன செஞ்சிடணுமா, அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இடுக்கண் அழியாமை அப்படின்னு சொல்றது. இதுல இடுமைக்கு இடுமை படுப்பர், இடுமைக்கு இடுமை படாதவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இடுமைக்கு இடுமை படுப்பர் அப்படின்றது என்ன அர்த்தம், துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் என்ன செய்வாங்களாம், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன அணி வந்திருக்கு அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் நிலையன். இங்க இடுமைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னு சொல்லி சொல்லும் என்ன செஞ்சிருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. அதோடைய பொருள் துன்பம் அப்படிங்கிற வார்த்தையும் என்ன செஞ்சிருக்கு, பொருளும் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு ஓமையனா என்ன, சொற்பொருள் பின்வரும் நிலையனா என்னன்னு கீழே கொடுத்திருப்பாங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்கறது என்னது அப்படின்னா 3rd term 7th 3rd term. இதுலயும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இலக்கணம் பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். பார்க்கறது என்னது அப்படின்னா வழக்கு அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கறது என்னது அப்படின்னா இலக்கணத்துல பொது அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க, வினா விடை வகைகள் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம 7th bookல பார்க்க போறோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னது அப்படின்னா வழக்கு. வழக்கு அப்படின்னு சொல்லும் போது இது என்ன சொல்றாங்க, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தக்கூடிய முறையை தான் என்னன்னு சொல்றாங்களாம் வழக்குன்னு சொல்றாங்க.
சொற்களை பயன்படுத்தக்கூடிய முறை வழக்கு என்று அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருள்ல பயன்படுத்தினாங்களோ அந்த சொற்களை அவ்வாறே நாமும் என்ன செய்யறோம், பயன்படுத்துறதுதான் வழக்குன்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுல இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதா என்னன்னு சொல்றாங்கன்னா இயல்பு வழக்குன்னு சொல்றாங்க. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படுமா, 3 வகைப்படும்னு கொடுத்திருக்காங்க. என்னென்ன வகை அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வகை இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல பாக்குறது என்னது அப்படின்னா இலக்கண முடையது. இலக்கணம் உடையது அப்படிங்கிறது என்னதுன்னா இது 3 வகையில பாக்குறது என்னது அப்படின்னா இலக்கணம் உடையது அப்படிங்கிறது. இலக்கணம் உடையதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிலம், மரம், வான், எழுது அப்படிங்கிற சொற்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்கள் எல்லாமே தமக்குரிய பொருளை எந்த வகை மாற்றமும் இல்லாம இயல்பாகவே தருது அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரி இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த ஒரு சொல்லதான் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இலக்கணம் உடையது அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இலக்கண நெறி மாறாம முறையாக அமைந்த சொல்ல இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றோம். அடுத்து இரண்டாவதா பாக்குறது என்னது அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்றது. அதாவது இது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி இதை எப்படி சொன்னாங்களோ, எப்படி நிலம், மரம், வான், எழுது அப்படின்னு சொன்னாங்களோ இப்பயும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதே பொருள்ல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிலம், மரம், வான், எழுதுன்னு சொல்றதுல பொருளையும் எந்த மாற்றமும் இல்லை, சொல்லக்கூடிய விதத்திலையும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றோம். சோ அப்போ நிலம், மரம், வான், எழுது போன்ற சொற்கள் இலக்கணம் உடையது. ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் அப்படிங்கறதுனால அதை இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாக்குறது இலக்கண போலி. இலக்கண போலி அப்படிங்கிறது 2 வகையா சொல்றாங்க. எழுத்து போலி, சொற்போலி அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுல பாக்குறது என்னது அப்படின்னா சொற்போலி. சொற்போலி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இல்லத்துடைய முன்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இல் முன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லத்தின் முன்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நம்மளோட முன்னோர்கள் முன்சில் அப்படின்னு சொல்லி மாற்றி வழங்கியிருக்காங்க. அதாவது முன் என்ற சொல் முன்னாடி வந்துருச்சு, இல் அப்படிங்கிறது பின்னாடி போயிட்டு முன்சில் அப்படின்னு சொல்லி மாற்றி வழங்கியிருக்காங்க. சோ இந்த மாதிரி கிளை நுனி இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லணும், கிளை நுனின்னு சொல்லணும். ஆனா அதை எப்படி சொல்லியிருக்காங்க, நுனி கிளை அப்படின்னு சொல்லி மாற்றி குறிப்பிடுறோம். இதைதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. சொற்கள் முன்பின்னாக மாறி இருக்கிறதுனால இத சொற்போலி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கண முடியவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சொற்கள் தான் இலக்கண போலின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கே வாயில், வாசல் அப்படிங்கிற சொல் கொடுத்திருக்காங்க. வாயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இல்லத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த வழியை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இல்லத்துக்குள்ள நுழையக்கூடிய வழிய இல்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அத என்ன சொல்லியிருக்காங்க, அதனை வாயில் என வழங்குறோம். இப்போ எப்படி சொல்றோம், வாயில்னு சொல்றோம். இல்வாய்னு இருக்க வேண்டியது இல்லத்துடைய வாய் பகுதி அப்படின்னு சொல்லணும். இல்லத்தின் வாய் அப்படின்னு இருக்க வேண்டியது என்ன செஞ்சிருக்கு, முன்பின்னா மாறி வாயில் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. இதை இலக்கண போலின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்க வாயில்னு சொல்றதுல எப்படி சொல்றோம் அப்படின்னா வாசல் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி நம்ம மாத்தி சொல்றத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா வாயில் என்பது வாசல்னு மாறி இருக்கிறத மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. வாயில் என்பது வாசல்னு மாறி இருக்கிறது என்னது அப்படின்னா மருவு. அப்போ வாயில் அப்படிங்கிறது முன்னாடி இல்வாய் இருந்தது, இல்வாய் அப்படின்னு இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், இலக்கணம் உடையதுன்னு சொல்லுவோம். இல்வாய் என்பது வாயில்னு மாறினது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம இலக்கண போலின்னு சொல்றோம். வாயில் வாசலாக மாறியது மருவுன்னு சொல்றாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா இலக்கண போலி ஆகிய சொற்போலி என்பது பெரும்பாலும் சொற்களுடைய முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதுதான் குறிக்கும். எனவே இதை என்னன்னு சொல்றாங்க, இந்த இலக்கண போலிய முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்றோம். அவ எடுத்துக்காட்டு புறநகை, கால்வாய், தசை, அப்புறம் கடைக்கண் போன்ற சொற்கள் எல்லாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்றோம். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா எழுத்துப்போலி. எழுத்துப்போலி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எழுத்துக்கள் மாறி இருக்கிறது. அதை என்னன்னு சொல்றோம்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்லி 3ஆ பிரிப்பாங்க. அப்போ அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஔவையாருடைய வாக்கு. அதுல அதே மாதிரி அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது திருக்குறள் அதிகாரங்கள்ல ஒண்ணு. அப்ப இதுல இந்த சொற்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சொற்கள்ல அறம், அரண் இந்த 2 சொற்களும் பார்த்தோம்னா கடைசி எழுத்து மட்டும் மாறுது, ஆனா பொருள் மாறுபடுது. சோ இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வார்த்தைகள் மாறி இருந்து பொருள் மாறாம இருந்துச்சுன்னா அது முன்பின்னாக தொக்கப்போலி அல்லது சொற்போலின்னு சொல்றோம். இதே இது இங்க நமக்கு எழுத்துக்கள் மாறி இருக்கு ஆனா பொருள் மாறுபடலை அப்படின்னு சொன்னா அதை போலி அப்படின்னு சொல்றோம். எழுத்து போலி அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா எழுத்துப்போலின்றது மொத்தம் 3 வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம் பெற்று அதே பொருளை தந்துச்சுன்னா அதுதான் எழுத்துப்போலின்னு சொல்றோம். பொருள்ல மாற்றம் இருக்காது. ஸோ இதுல முதற்போலி அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து மாறி இருக்கு, ஆனா பொருள் மாறல. இதே இடைப்போலின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன இருக்கும், இடையில இருக்கிற எழுத்து மாறி இருக்கும், ஆனா பொருள் எப்படி இருக்கும், மாறுபடாம இருக்கும். அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா கடைப்போலி, கடைசி இருக்கிற எழுத்து என்ன செஞ்சிருக்குமா, மாறி இருக்கும், ஆனா பொருள் மாறுபாடு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இவ்வாறு சொல்லுடைய இறுதியில இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்களாம், கடைப்போலி அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப அக்ரிணை பெயர்களோட இறுதியில நிற்கக்கூடிய மகர எழுத்துக்கு பதிலா நகரமும், அதே இது கடைப்போலியாக, இது லகர எழுத்துக்கு பதிலா ரகரமும் கடைப்போலியாக வரும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்திருக்காங்க. மகரம் அப்படின்னா முகம் அப்படின்னு சொல்றோமா, அது என்ன ஆயிருக்கு, நகரமா மாறி இருக்கு. அதே இது லகரம் ரகரமாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. கடைப்போலிக்கு மட்டும் இந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இது போக என்ன இருக்கு அப்படின்னா முற்றுப்போலின்னு ஒரு வகை இருக்கு. இது என்னது அப்படின்னா 3 வகை போலிகள் இல்லாம வேறொரு வகை போலியும் இருக்கு. அது என்னது அப்படின்னா 5 அப்படிங்கிற சொல் முழுமையாக 5ன்னு எல்லா எழுத்தும் மாறுபட்டாலும் பொருள் என்ன செய்யல, மாறுபடல. அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு முற்றுப்போலின்னு சொல்றாங்க. அப்போ சொல்லி உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அந்த 5 என்னும் பொருளை மட்டுமே தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்றோம். அடுத்து 3வது வகையா நம்ம இயல்பு வழக்குல பாக்குறது என்னது அப்படின்னா மருவு அப்படிங்கிறது. அப்போ இதுல இயல்பு வழக்கின் 3வது வகை மருவுன்னு சொல்றோம். இது நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்துல பயன்படுத்துறது இல்லை. நம்ம தஞ்சாவூர் அப்படின்னு இருக்கிறத தஞ்சைன்னு சொல்றோம், திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கப்படக்கூடிய சொற்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மருவுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மருவுக்கு எடுத்துக்காட்டு தான் கோயம்புத்தூர் கோவைன்னு அழைக்கப்படுது. அதே இது கும்பகோணம் குடந்தை, அப்புறம் எம் தந்தை அப்படிங்கிறது எந்தை, அதே மாதிரி பொழுது அப்படிங்கிறது போது என்று அழைக்கப்படுது, சோழநாடு சோநாடு என்று அழைக்கப்படுது. இந்த மாதிரி சொற்கள் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கப்பட்டுச்சுன்னா அதை என்னன்னு சொல்றாங்க, மருவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிறடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறொரு சொற்களால குறிப்பிட்டோம்னா அதுதான் தகுதி வழக்குன்னு சொல்றாங்க. இந்த தகுதி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ற மாதிரி பேசுறது, அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசுறது அப்படின்ற பொருளை சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை ஒரு சிலருக்கு முன்னாடி பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த இடத்தின் தகுதியா அந்த நபர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கான தகுதிக்கு ஏற்ற மாதிரி சொற்களை மாற்றி வழங்குதல் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கலாம். சோ அப்போ சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறொரு சொற்களால குறிப்பிடுறதா என்னன்னு சொல்றாங்கன்னா தகுதி வழக்குன்னு சொல்றாங்க. அப்ப இடக்கரடக்கல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கறது இடக்கரடக்கல், அடுத்து மங்கலம், குழுவுக்குறின்னு 3 வகை இருக்கு. அதுல பார்க்கக்கூடியது இடக்கரடக்கல். இதுல பிறடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறொரு சொற்களால குறிப்பிட்டோம்னா அதுதான் இடக்கரடக்கல்னு சொல்றாங்க. என்ன மாதிரி, கால் கழுவி வந்தான், அடுத்து குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன், இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வெளிப்படையா சொல்ல முடியாது, அந்த விஷயங்களை வேறொரு வார்த்தைகளால சொல்றாங்க. அதுதான் என்னன்னு சொல்றோம், இடக்கரடக்கல்னு சொல்றாங்க. அடுத்து பார்க்கறது என்னது அப்படின்னா மங்கலம். மங்கலம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா செத்தார் அப்படிங்கிறது மங்கலம் இல்லாத சொல். அதனால இதை என்ன சொல்றாங்க, முன்னோர் மங்கலம் இல்லாத சொல்லாக கருதுனால அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க, துஞ்சினர். அடுத்து இந்த காலத்து என்ன சொல்றோம், காலமானார், இயற்கை எய்தினார் என்ன செய்யறோம், ஒரு பிற சொற்களால மாற்றி குறிப்பிடுறோம். அதான் இவ்வாறு மங்கலம் இல்லாத சொற்களை வேறு சொற்களால் குறிப்பத மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி, ஓலை அப்படின்றத திருமுகம்னு சொல்றாங்க. கருப்பாடு என்பது வெள்ளாடு, விளக்கை அணை அப்படின்னா விளக்கை குளிரவை, நஞ்சுள்ள பாம்பு அப்படின்னா நல்ல பாம்பு அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான சொற்கள்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா மங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப மங்கலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மங்கலம் அல்லாத சொற்களை வேறொரு சொற்களால குறிப்பிடுவது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மங்கலம் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாக்குறோம். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா குழுவுக்குறி அப்படிங்கிறது. அப்ப குழுவுக்குறினா என்னது அப்படின்னு பார்க்கலாம். குழுவுக்குறி அப்படின்றது என்ன கொடுத்திருக்காங்கன்னா பலர் கூடியிருக்கக்கூடிய அவையில சிலர் மட்டும் தமக்குள்ள சில செய்திகளை என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா பரிமாறிப்பாங்க. சோ அந்த மாதிரி சிலர் அவங்களுக்குள்ள மட்டும் சில செய்திகளை பரிமாறிக்கொள்றதுக்காக மற்றவர் என்ன செய்வாங்கன்னா ஒரு சில சொற்களை பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு குழுவினர் இருக்காங்க அப்படின்னா அந்த குழுவினர்
அவங்களுக்குள்ள மட்டும் புரியுற மாதிரி ஒரு சில சொற்களை பயன்படுத்துறது தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தரலாம். சில செய்திகளை பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள விரும்பினா அவங்க புரிந்து கொள்ள இயலாத வகையில சொற்களை பயன்படுத்துவாங்க. இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சொற்களுக்கு என்ன பேரு அப்படின்னா குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி பேர். அப்ப குழுவுக்குறிக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பொற்கோளர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொன், அதாவது தங்கத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா பரின்னு சொல்றாங்க. அது அவங்க குழுவுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதே மாதிரி யானை பாகர்கள் யானை என்னன்னு சொல்றாங்களாம் காரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்து பாக்குறது, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இப்படியும் கூறலாம் அப்படிங்கிறதுல அதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ இதுல இடக்கரடக்கல் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்களா, அந்த இடக்கரடக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதை இடக்கரடக்கல்னு சொல்றாங்க. மங்களமற்ற சொல்லை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியக்கூடிய வகையில குறிப்பிடக்கூடியது குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 வகையும் சொல்றாங்க. தகுதி வளரக்கூடிய 3 வகைகளையும் இங்க சொல்லியிருக்காங்க. இதோட புக் பேக் பார்த்துக்கணும். அடுத்து பார்க்கறது என்ன அப்படின்னா, 2வது இயல்ல இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். முன்னாடி இதை இதுல பார்த்திருக்கலாம் அப்படின்னா 10th புக்ல பார்த்திருக்கலாம். இப்போ நம்ம இதை 7th புக் நியூ எடிஷன்ல பாக்குறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திணை அப்படிங்கறத 2ஆ பிரிக்கிறோம். உயர்திணை அக்திணைன்னு சொல்லி 2ஆ பிரிப்போம் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதேதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மொழியை பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் என்ன தெரிஞ்சுக்கணுமா, திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திணை அப்படிங்கிறது 2 வகைப்படும். என்னென்ன வகை இருக்கு அப்படின்னா, உயர்திணை அக்திணை 2 வகை இருக்கு. அப்ப உயர்திணை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, மனிதன் மட்டும்தான் உயர்திணை. மனிதன் அல்லாத எல்லாமே என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அக்திணை அப்படின்னு சொல்றாங்க. பறவை, விலங்கு, தாவரம், மற்ற உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு அக்திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உயர்திணை யாரு அப்படின்னா மனிதன் மட்டும்தான் உயர்திணை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பால் அப்படிங்கிறது, பால் வகைன்னு பார்க்கும்போது பால் என்பது 5 வகைப்படும். என்னென்ன இருக்கு, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதுல உயர்திணைக்குரிய பால்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆண் பால், பெண் பால் மற்றும் பலர்பால். இதுல ஆண் பால் என்பது ஆணை குறிக்கும், பெண் பால் என்பது பெண்ணை குறிக்கக்கூடியது, ஒருவருக்கு மேற்பட்டவர்களை குறிக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கத பார்த்துக்கணும். என்ன கொடுத்திருக்காங்க, ஆண் பால்னா மாணவன், செல்வன் சொல்றது, ஆதினி, மாணவி என்பதெல்லாம் பெண்ணை குறிக்குது. அதே இது ஒருவருக்கு மேற்பட்டவர்கள்னா மாணவர்கள், மக்கள் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னா பலர்பால் அப்படின்னு சொல்றோம். வேற என்ன இருக்கு அப்படின்னா அக்திணையை குறிக்கக்கூடிய பால் வகைகள். அக்திணை குறிக்கக்கூடியது ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா கல், பசு என்பதெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அக்திணைக்குரிய பால் வகைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா பலவின் பால்கள் அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னா மண்புழுக்கள், அடுத்து நகரங்கள், காலங்கள் அப்படிங்கிறதுலாம் என்னது அப்படின்னா நமக்கு பலவின் பால் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறது பொருள். இதான் பால் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாக்குறது எண். எண் அப்படிங்கிறது 2 வகைப்படும். என்னென்ன இருக்கு, ஒருமை, பன்மை அப்படின்னு 2 வகையா பிரிப்பாங்க. ஒருமை என்பது ஒருவரையோ ஒன்றையோ மட்டும் குறிச்சிச்சுன்னா அதை ஒருமைன்னு சொல்லுவோம். அப்ப மாடு மேய்ந்தது அப்படின்னா ஒரே ஒரு மாடு தான் சொல்றாங்க, அது ஒருமை. அதே இது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கக்கூடியது என்னன்னு சொல்றாங்கன்னா பன்மைன்னு சொல்றாங்க. மாடுகள் மேய்ந்தன அப்படின்னு சொல்றது. அடுத்து 3 இடத்துக்கு வரும். 3 இடம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது 3 தான் இடம்னு சொல்றது. அப்போ ஒரு சென்டென்ஸ்ல நான் பயன்படுத்தினாங்கன்னா அது தன்மை, நீன்னு சொன்னா முன்னிலை, அவன், அவள், அது அப்படின்னு பயன்படுத்தினாங்கன்னா அதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னா படர்க்கைன்னு சொல்றோம். அவ்வளவு. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய எழுவாய் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சொற்றொடருடைய எழுவாய் நான் அப்படின்னு சொல்லி அவங்கள குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, யார் சொல்றாங்களோ அவங்களே அந்த சென்டென்ஸ் குறிக்குதுன்னா அது தன்மை. அதே இது முன்னிலை அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள அது குறிக்கிறது. அதே இது பன்மை அப்படின்னு படர்க்கை அப்படிங்கிறது அங்க இல்லாத வேற ஒருத்தரை பத்தி சொல்றது. அப்போ நான், என்னை, எனக்கு போன்றவையெல்லாம் தன்மை, ஒருமைன்னு சொல்லுவோம், ஒரு ஆளை குறிக்குது. அதே இது நாம், நாங்கள், நம்மை, நமக்கு, எங்களை, எங்களுக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னா
தன்மை பன்மை அப்படின்னு சொல்லுவோம், பன்மையாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப தன்மை ஒருமை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நான், எனக்கு, என்னை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒருமை, அவங்கள மட்டும் குறிக்குது. அதே பன்மைன்னு சொன்னோம் அப்படின்னா நாம், நாங்கள், அடுத்து நம்மை, நமக்கு, எங்களே அப்படிங்கிறதெல்லாம் பன்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து முன்னால் இருப்பவரை குறிப்பது என்னது அப்படின்னா முன்னிலை அப்படின்னு சொல்லுவோம். இது முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மைன்னு இதுவும் ரெண்டா பிரிக்கிறான். அப்ப முன்னிலை இருக்கவங்க ஒரே ஒரு ஆள் இருந்தா நீன்னு சொல்லுவோம். அதே முன்னாடி ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவோம், நீங்கள், நீ, வீர்னு சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் என்ன சொல்லுவோம், முன்னிலை பன்மை. இப்ப முன்னிலை ஒருமைனா நீ அப்படின்னு சொல்றது. அப்ப இங்க கொடுத்திருக்காங்களா, நீ, உன்னை, உனக்கு என்பதெல்லாம் முன்னிலை ஒருமை. நீர், நீங்கள், உமக்கு, உங்களுக்கு என்பதெல்லாம் என்னது முன்னிலை பன்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து தன்னையும் தன்னுடைய முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பது என்னன்னு சொல்றாங்க, படற்கை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, அவன், இவள், இவை, இதெல்லாம் என்னது அப்படின்னா நமக்கு படற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து காலம். காலம் என்பது 3 வகைப்படும். என்னென்ன காலம் இருக்குன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இங்க இடத்துல நடந்த செயல்களை குறிப்பது இறந்த காலம். அது எது நடக்கின்ற செயலை குறிக்கிறது என்னது அப்படின்னா நிகழ்காலம்னு சொல்லுவோம். நடக்கவிருப்பதை சொல்வது எதிர்காலம் அப்படின்றது அதற்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, அதை பார்த்துக்கணும். காலங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இரட்டை கிளவி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு கீழே அட்டவணை மட்டும் நல்லா பார்த்துக்கலாம். இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு சலசல, படப்பட அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கலாமா. அடுக்கு தொடருக்கு பாம்பு, பாம்பு அப்படின்னு சொல்ல எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டு. அப்போ இரட்டை கிளவி என்பது சொற்களை பிரித்தால் என்ன செய்யாது அப்படின்னா பொருள் தராது. சொற்களை என்ன செஞ்சா பிரித்தால் பொருள் தராது. சொற்களை பிரித்தாலும் பொருள் தந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்க, அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சொற்களை பிரித்தால் பொருள் தராது எது அப்படின்னா இரட்டை கிளவி. சொற்களை பிரித்தாலும் பொருள் தரக்கூடியது எது அப்படின்னா அடுக்கு தொடர். எப்படி சொல்றோம், சல அப்படிங்கிற சொல்லுக்கு மட்டும் ஒரு பொருள் கிடையாது. ஆனா இங்க பாம்பு அப்படின்னு பிரிச்சோம்னா இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு, அதான் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இங்க ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும். சலசல, படப்பட அப்படின்னு தான் வரும். ஆனா இங்க எப்படி இருக்கும்னா 2ல இருந்து 4 முறை வரையும் வரலாம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சொற்கள் இங்க இணைந்துதான் இருக்கும். இங்க சொற்கள் எப்படி இருக்கும், தனித்தனியா இருக்கும். இத சேர்த்துதான் எழுதும், சலசலன்றதை சேர்த்து எழுதும். இங்க 2ஐயும் பிரிச்சு எழுதும், அததான் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வினைச்சொல்லுக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆற்ற நீர் சலசலவென ஓடியது அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப ஓடியதுன்ற வினைச்சொல்லுக்கு அடைமொழியாதான் என்ன செய்யறோம், நம்ம இந்த சலசல அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். ஓடியது என்பது ஒரு வினைச்சொல், வினைச்சொல்லுக்கு அடைமொழியாக பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் அப்படின்னு பொருட்கள் தான் என்ன செய்யறோம், நம்ம இந்த அடுக்கு தொடரை பயன்படுத்துறோம். பாம்பு பாம்புன்னு கத்துனா எதனால கத்துவோம், அச்சத்தினால கத்துவோம். இதே போன்னு கத்தணும்னா விரைவின் காரணமாக கத்துவோம். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பொருள்கள் தான் வருது அடுக்கு தொடர் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாக்குறது என்ன அப்படின்னா அடுத்து திருக்குறள் கொடுத்திருக்காங்க. திருக்குறள் பொறுத்தவரையும் முதல்ல இருக்கக்கூடிய அதிகாரம் வினை செயல் வகை. பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதெல்லாம் ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா செய்ய வேண்டிய பொருள், அதற்கு தேவையான கருவி, செய்ய வேண்டிய காலம், செய்ய வேண்டிய செயல் என்ன, அதற்கான இடம் என்ன, இந்த 5ஐயும் ஐயம் தீர ஆராய்ந்து என்ன செய்யணுமா ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பாக்குறது வினையால் வினையாக்கி கோடல், நனைகவுள், யானையால் யானையா தற்று அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடியதுல அற்று அப்படிங்கிற சொல் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஓம உருவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓம உருவு வெளிப்படையாக வந்திருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ஓமை அணி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய வினையால் வினையாக்கி கோடல், நனைகவுள், யானையால் யானையா தற்று அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஒரு யானையை வச்சுதான் இன்னொரு யானையை பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால மற்றொரு செயலையும் செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படிங்கறத என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த குறள்ல பொருளாக பாக்குறோம். அடுத்து அவை அஞ்சாமை அப்படிங்கறதுல கொடுக்கிற குறள், கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ தான் கற்றவற்றை கற்றவர் முன்னாடி தெளிவாக சொல்ல வல்லவர் இருப்பாங்க இல்லையா,
அவங்க கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றது. அப்ப இது என்ன அணி அப்படின்னா சொற்பொருள் பின்வரும் அணி கற்றாருள், கற்றார், கற்றார் முன். அப்ப கற்றார் அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தான் தருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து 4வது குறள், கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னது, கற்றவர்களுக்கு முன்னாடி தான் எதை கத்துக்கிட்டோமோ அதை அவங்க மனசுல பதியற மாதிரி சொல்லி அவங்க கற்றவற்றையும் கேட்டு அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள். அடுத்த நாடு என்ன சொல்லியிருக்காங்க, உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. அப்போ ஒரு நாடுன்றது எப்படி இருக்கணும்னா அதிக பசி இருக்கக்கூடாது, நோய் இல்லாம அழிவு செய்யக்கூடிய பகை இதெல்லாம் சேராம இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்றாங்கன்னா நாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாடென்ப நாடா வளர்த்தன்ன நாடல்ல நாட வளம் தரும் நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பொருள்னு பாக்குறோம். பெரிய அளவுல முயற்சி இல்லாம வளம் தரக்கூடிய நாட்டை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய அளவுல முயற்சி இல்லாமலே எல்லா வளமும் இருக்கக்கூடிய நாட்டை என்னன்னு சொல்றாங்க, வளம் தரக்கூடிய நாடு அப்படின்னு சொல்றாங்க, சிறந்த நாடாக சொல்றாங்க. அப்ப முயற்சி செய்து செய்யக்கூடிய வளத்தை உடைய நாடை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அது சிறந்த நாடா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சிறந்த நாடு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா பெரிய அளவுல முயற்சி செய்யாமலே அங்க என்ன இருக்கணும், எல்லா வளங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 7வது குறள், மணி நீரும் மண்ணும் மலையும் அணில் நிழல் தரும் காடும் உடையது அரண் சொல்றாங்க. அப்ப அரண் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமா, தெளிந்த நீர் இருக்கணுமா, நிலம் இருக்கணும், மலை, அழகிய நிழலுடைய காடு, இது எல்லாமே இருக்கக்கூடியது, 4ம் இருக்கக்கூடியதான் சிறந்த அரண் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இணைமாச்சி தாகிய கண்ணும் வினைமாச்சி தில்லார்கண் இல்லது அரண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லை அப்படின்னா அரண் இருந்தும் என்ன கிடையாது, பயன் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அரண் ரொம்ப வலிமை வாய்ந்த அரணாக இருந்தாலும் செயல்ல அங்க என்ன இல்லை, சிறப்பு இல்லை அப்படின்னா அரண்னால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்த பெருமை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்றது. அப்ப பிறப்பால் மக்கள் எல்லாருமே ஒரே இயல்புடையவர்கள் தான், அவங்கவுங்க செய்யக்கூடிய நன்மை தீமை ஆகிய செயல்களை வச்சுதான் அவங்க என்ன சொல்றாங்க, பிரிக்கிறாங்க. அது ஒண்ணுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேறுபாடு, ஒத்திருக்காத தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படின்னு சொல்றது. என்ன சொல்லியிருக்காங்க, உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் என்ன செய்வாங்களாம், செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? கீழே கொடுத்திருக்க அணி படிச்சுக்கணும். அடுத்து கடைசியா பாக்குறது என்னது அப்படின்னா 3வது இயல் வினா வகைகள் மற்றும் விடை வகைகள். சோ இதுல வினா வகை அப்படின்னு சொல்லும் போது வினா வகைகள் மொத்தம் 6 வகைப்படும். என்னென்ன வினா இருக்கு அப்படின்னா அறிவினா. அறிவினானா என்னது அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதற்கான விடை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். விடை தெரிந்திருந்தும் மற்றவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுதான் அறிவினா. அறினா அறிந்திருத்தல் அப்படின்னு சொல்றது. அப்ப இது எங்க கேட்கறது அப்படின்னா ஆசிரியர் ஒரு கேள்வியை மாணவர்கள்ட்ட கேட்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த விடை, அந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்ப விடை தெரிந்திருந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த வினாவை என்னன்னு சொல்றாங்க, அறிவினா அப்படின்னு சொல்றாங்க. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என என்ன செய்யறது, ஆசிரியர் வினவுவதா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அறிவினான்னு சொல்றாங்க. 2வது பாக்குறது அறியாத வினா. அப்படின்னா என்ன அர்த்தம், அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்கறது. தெரியவே தெரியாது, அதற்கான விடை தெரியாதப்போ அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேள்வி கேட்டா அது என்னன்னு சொல்றாங்க, அறியாவினா அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்கக்கூடியது என்னன்னு சொல்றாங்க, அறியாவினா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஐயவினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஐயவினா அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேள்வி கேட்கறது. இந்த செயலை செஞ்சது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஐயவினா. ஏன்னா அவங்களுக்கு அது 2ல யாருன்னு தெரியல, அவங்களுக்கு அதுல குழப்பம் இருக்கு அப்படிங்கறதுதான் பொருள். அடுத்து கொழல் வினா. கொழல் வினா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பொருளை வாங்கி கொள்றதுக்காக கேள்வி கேட்டா அதை கொழல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கொடை வினா அப்படின்னா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவுறதுக்காக ஒரு கேள்வி கேட்டோம்னா அது என்னன்னு சொல்றாங்க, கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, கொழல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது
என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் இருக்கு, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதான்னு கேட்டா என்கிட்ட 2 பிரதி இருக்கு, உனக்கு ஒண்ணு வேணுமா அப்படிங்கிறதுக்காக கேட்கறது. அப்ப அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு கொடை வினா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொருளை வாங்கிக்கிறதுக்காக கேட்டா அது கொள்ளல், கொடுக்கறதுக்காக கேட்டா கொடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து கடைசியா 6வது வகை ஏவல் வினா. அப்படின்னா என்னது? ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதன் பொருட்டு கேட்டோம் அப்படின்னா அதை ஏவல் வினான்னு சொல்றாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் கேட்டு வேலையை சொல்லுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வீட்டுல தக்காளி இல்லை, நீ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்கறது அவங்களை கடைக்கு போக வைக்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்கிறாங்க, வேலை செய்ய வைக்கிறதுக்காக. அதுதான் என்னன்னு சொல்றாங்களா ஏவல் வினா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்து பார்க்கறது விடை வகை. விடை வகைகள்னு பார்க்கும்போது விடை வகை மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 வகை உண்டு. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு விடை மொத்தம் எத்தனை வகைப்படுமா? 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முதல் பார்க்கக்கூடியது வெளிப்படை விடைகள். இந்த வெளிப்படை விடை அதே மாதிரி குறிப்பு விடைகள். அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் இருக்கக்கூடிய 3 விடைகள் எது? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இது 3மே டைரக்டா நேரடியா கேள்வி கேட்டு அவங்க நேரடியா பதில் சொல்லுவாங்க. அதனால அது என்னன்னு சொல்றாங்கன்னா வெளிப்படை விடைகள்னு சொல்றாங்க. நேரடி விடைகளாக இருப்பதால் இவற்றை என்னன்னு சொல்றாங்களா வெளிப்படை விடைகள்னு சொல்றாங்க. அடுத்த 5 விடைகளுமே என்னன்னு சொல்றாங்கன்னா குறிப்பாக பொருள் உணர்ந்து கொள்றதுனால அது என்னன்னு சொல்றாங்க குறிப்பு விடைகள்னு சொல்றாங்க. அப்போ சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை இது 3 என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நேர்விடைகள் அப்படின்னு சொல்றாங்க. கடைத்தெரு எங்க இருக்குன்னு கேட்டா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நேரடியாக பதில் அளிக்கிறோம். அதுவும் இல்லாம என்ன செய்யறோம் நம்ம சுட்டி காட்டுறோம், இந்த பக்கம் அப்படிங்கிறது சுட்டி காட்டுது. அதனால அது என்னன்னு சொல்றாங்கன்னா சுட்டு விடைன்னு சொல்றாங்க. மறைவிடைனா மறுத்து கூறக்கூடியது. அப்போ கடைக்கு செல்வாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க மறுத்து பதிலளிக்கிறாங்க. இந்த மறுத்து பதிலளிக்கிறது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து பதிலளித்தல் என்னன்னு சொல்றாங்க மறைவிடைன்னு சொல்றாங்க. அடுத்து பாக்குறது நேர்விடை. நேர்விடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறுத்து சொல்லாம உடன்பட்டு சொல்றது. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி நேர்மறையா என்ன சொல்றது பதிலளித்தல் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு நேர்விடைன்னு சொல்றாங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது என்னன்னு சொல்றோம் நம்ம நேர்விடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஏவல் விடை. ஏவல் அப்படின்றதுன்னா என்ன அர்த்தம் ஒரு வேலையை செய்ய சொல்றது இல்லையா. அப்போ மாட்டேன் அப்படின்ற மறுக்கிறத ஏவலா சொல்றது. என்ன மாதிரி நீ இது செய்வாயா என்று கேட்டால் நீயே செய் அப்படின்னு சொல்றது. அப்போ நம்ம கேள்வி கேட்கறது என்னது அப்படின்னா இதை செய்யறியான்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க நீயே செய்யணும் அவங்களுக்கு வேலை ஏவுறாங்க. அததான் ஏவல் விடைன்னு சொல்றாங்க. வினா எதிர் வினாதல்னா கேள்வி கேட்கறதுக்கு பதிலா விடை என்ன செய்யறாங்க பதிலாவே திரும்பவும் வினாவையே எழுப்புறது. என்ன மாதிரி என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டா வராம இருப்பேனா அப்படின்னு திரும்ப என்ன செய்யறாங்க கேள்வியா கேட்கிறாங்க. அடுத்து உற்றது உரைத்தல் அப்படின்னா ஆல்ரெடி நடந்தது. உற்றது அப்படின்னா என்னது ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது அப்படின்னு சொல்றாங்க. நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவிற்கு என்ன பதில் சொல்றாங்களாம் கால் வலிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு கால் வலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாக்குறது உருவது கூறல். உருவது கூறல் விடை அப்படின்னா என்னது அப்படின்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர போவதை சொன்னோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க உருவது கூறல். அப்ப நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவிற்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாங்க. அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா. அப்ப உருவது கூறல் விடை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நமக்கு உற்றது அப்படின்னா ஆல்ரெடி கால் வலிச்சிட்டு இருக்கு இல்லையா ஆல்ரெடி நடந்தது ஏற்கனவே நேர்ந்ததை சொன்னோம் அப்படின்னா அது உற்றது கூறல் விடை. உற்றது உரைத்தல் விடை. அதே இது உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் நடக்க போறத சொன்னோம் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றோம் உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்றோம். நீ விளையாடவில்லையா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்றாங்க கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அடுத்து இனமொழி விடை. இனமொழி விடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வினாவிற்கு விடையா இணையான மற்றொன்றை விடையாக கூறுவது. அப்போ கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா கதை எழுத தெரியுமான்னு கேட்கிறாங்க. இனமொழி விடை அப்படிங்கிறது அப்ப என்ன அப்படின்னா கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாவுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றதா என்னன்னு சொல்றோம் நம்ம இனமொழி விடை அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
சரிங்களா? அப்ப இதோட என்ன செய்யறோம் அப்படின்னா 7th புக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் தான் பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்து 8th புக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம 8th புக் வந்து ஸ்டார்ட் பண்றோம். 8th புக்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 8 இயல்கள் வந்து இருக்கும். இந்த 8 இயல்கள்லையும் இருக்கக்கூடிய இலக்கணமும் திருக்குறளை மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இயர்ல பார்க்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்துக்களுடைய பிறப்பு அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. இது வந்து நம்ம படிக்கிறது தான். ஸோ எழுத்துக்கள் அப்படிங்கிறது எழுத்துக்களோட பிறப்பு அப்படின்னு சொல்லும் போது ஆ உ கா அப்பா அப்படின்ற எழுத்துக்கள்லாம் ஒழித்து பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் முயற்சியினால பிறக்குது. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. பிறப்பு என்பது உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழக்கூடிய காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்கள்ல ஒன்றை பொருந்தி உதடு, நாக்கு, பல், மேல்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுது. இந்த மாதிரி இதனையே என்னன்னு சொல்றாங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுத்துக்களோட பிறப்பு அப்படிங்கிறது 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு இடப்பிறப்பு, இன்னொன்னு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய இடப்பிறப்பு அப்படிங்கிறது பார்க்கும்போது உயிரெழுத்து அப்படிங்கிறது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. வல்லின மெய்யெழுத்துக்கள் 6மே மார்பு இடமாக கொண்டு பிறக்குது. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கு இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னு சொல்லி கடைசியா இடையின மெய்யெழுத்துக்கள் 6மே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்துக்கள் ஆயுத எழுத்து என்பது தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து உயிரெழுத்துக்கள்னு வரும்போது அதோடைய பிறப்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரி உச்சரிக்கிறோம், மெய்யெழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம ஜஸ்ட் இது படிக்க வேண்டியதான், படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இது சிம்பிள் தான், படிக்க வேண்டியதா இருக்கனால தான் இதை நம்ம சொல்லிட்டு மட்டும் போறோம். அடுத்து மயங்கொலிகள். மயங்கொலிகள்னு எதை சொல்றாங்க அப்படின்னா மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒலிகள். இங்க இருக்கக்கூடிய இந்த மயக்கம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். அப்போ குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னா மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள்னு கொடுத்து மனம்ன்ற சொல்ல கொடுத்துருக்காங்க. உச்சரிக்கும் போது ஏறத்தாழ எப்படி இருக்கு அப்படின்னா 2ம் ஒன்று போலவே ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்கு. அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மயங்கொலிகள்னு சொல்றோம். அதாவது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கக்கூடிய ஒலிகளை தான் வேறுபாடு இருக்கக்கூடிய ஒலிகளை தான் என்னன்னு சொல்றோம்னா மயங்கொலிகள்னு சொல்றோம். அப்ப மயங்கொலிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கும். என்ன மாதிரியான எழுத்துக்கள் அப்படின்னா மயங்கொலிகள் மொத்தம் 8 எழுத்து இருக்கு. நான் அப்படிங்கிறதுல ந அப்படின்னு சொல்றோம். அடுத்து லா 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 அப்படின்னு சொல்றோம். அடுத்து ரா ரா அப்படின்னு சொல்றோம். இந்த 8 எழுத்துனா என்னன்னு சொல்றோம்னா மயங்கொலிகள். ஏன் அப்படி சொல்றோம்? இந்த எழுத்துக்கள் இடம்பெறக்கூடிய சொற்கள் உச்சரிப்புல ரொம்ப சின்ன அளவுல தான் வேறுபாடு இருக்கும். ஆனா பொருள் வேறுபாடு பெருசு. ஆனா ஒலி வேறுபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறுசாதான் இருக்கும். அதனாலதான் அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்றாங்க மயங்கொலிகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த எழுத்துக்கள் வச்சு பார்க்கும்போது நான் என்பது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுறதுனால பிறக்குது அப்படின்னு சொல்றோம். அப்போ என்ன மாதிரி அப்படின்னா இதை நான் வச்சுக்கணும். நாவுடைய நுனி எங்க தொடுது? மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுது. அடுத்து இந்த நாக்கு என்ன செய்யறாங்க? மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடும்னு சொல்றாங்க. அடுத்து இந்த நாக்கு மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதியை தொட்டுச்சுன்னா அதுதான் இந்த நா அப்படின்னு சொல்றோம். இந்த நா 3க்கும் பேரிடுறாங்க. எப்படி பேரிடுறாங்க? அதோடைய இணை எழுத்துக்களை வச்சு பேரிடுறாங்க. இந்த நா அப்படிங்கிறதுக்கான இணை எழுத்து டா, அதனால இதை என்னன்னு சொல்றாங்க? டன்னகரம்னு சொல்றாங்க. இந்த நாக்கு இணை எழுத்து தா, அதனால இதை தன்னகரம்னு சொல்றோம். அதே மாதிரி நான் என்னன்னு சொல்றாங்க? ரன்னகரம்னு அதோட இணை எழுத்துக்களை வச்சு அதுக்கு பெயரிடுறாங்க. சில வார்த்தைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து வேற என்னது அப்படின்னா அந்த வித்தியாசத்துக்கு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. எப்படி பொருள் அதாவது பொருள் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து லகரம். லகரத்தை பொறுத்தவரையும் என்னது அப்படின்னா இந்த லா அப்படிங்கிறது நாவின் 2 பக்கங்களும் தடித்து பற்களுடைய அடிப்பகுதியை தொடுறதுனால அந்த லகரத்தை என்ன லகரம் அப்படின்றது இந்த லகர எழுத்து தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த லகரம் அப்படிங்கிறது நாவின் 2 பக்கங்களும் தடித்து அன்னத்துடைய நடுப்பகுதி அதை தொடுறதுனால பிறக்குது. இந்த லகரம் சிறப்பு லகரம்னு சொல்லுவோம்ல, இதுக்கு என்ன சொல்றாங்க? நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் அந்த லகரம் தோன்றும். இது தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஒலி. அதனால இது என்னன்னு சொல்றாங்க? சிறப்பு லகரம்னு சொல்றாங்க.
ஓகே, இதுக்கெல்லாம் எப்படி பேர் வைப்பாங்கன்னா அதோட வடிவத்தை வச்சு பேரிட்டு இருப்பாங்க. அது ஓல்டு எடிஷன்ல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பகர லகரம்னு சொல்லுவாங்க. இது பொது லகரம், அப்படி இல்லைன்னா இன்னொன்னு நகர லகரம்னு சொல்லுவாங்க. அதோட எழுத்துக்களுடைய ஒற்றுமை வச்சு வா மாதிரியே இருக்கு, நா மாதிரியே இருக்குன்னு வச்சு இது மகர லகரம் அப்படின்னு வடிவ ஒற்றுமை வச்சு பேரிட்டு இருப்பாங்க அந்த 3 லகரத்துக்கும். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா ரகரம். சோ ரகரத்தை பொறுத்தவரையும் ரா அப்படிங்கிறது நாவின் நுனி மேல் எண்ணத்துடைய முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் பிறக்கக்கூடியதான் ரகரம். அப்படி பார்க்கும் போது இது இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இந்த ரகரத்துக்கு என்ன பேரா? இடையின ரகரம்னு பேர். அடுத்து நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் பிறக்கக்கூடியது ரகரம். இது என்னன்னு சொல்றாங்க? வல்லின எழுத்துங்கிறனால இது என்னன்னு சொல்லுவாங்களாம்? வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்புறம் இந்த மாதிரியான ஐங்கொலிகள் எல்லாத்தையும் சரியாக உச்சரிக்கலன்னா கேட்பவர்கள் என்ன செய்வாங்க? நம்ம சொல்லக்கூடிய பொருளை தவறாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதோட பார்த்துக்கோங்க. திருக்குறள் பார்க்கறது நடுவு நிலைமை. தக்கார் தகவிலார். தக்கார் தகவிலார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நடுவு நிலைமை உடையவர், நடுவு நிலைமை இல்லாதவர் அப்படின்றதான் பொருள் வித்தியாசம். அப்போ தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு சொல்றாங்க. அப்ப நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் அப்படிங்கிறது அவரவருக்கு இருக்கக்கூடிய எஞ்சி நிற்கக்கூடிய புகழாலையும் பலியாலையும் என்ன செய்யப்படக்கூடியது? அறியப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோருக்கணி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சமன் செய்யும் சீர்தூக்கும் கோல்னா எதை சொல்றாங்க? தராசு சொல்றாங்க. அதுப்போ தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதுபோல நடுநிலைமையுடன் என்ன செய்யணுமா? நம்மளும் செயல்படுவதுதான் சான்றோருக்கு அழகானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாக்குறது இதற்கான அணி கொடுத்திருக்காங்க, ஓமை அணி அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அமைந்து சீதுக்கும் கோல் போல் அப்படின்னு சொல்லும் போது போல் என்பது என்னது? எனக்கு ஓமோர்வு. அது என்ன செஞ்சிருக்கு? எனக்கு வெளிப்படையாக இருக்கு. அப்போ ஓமோர்வு வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது ஓமை அணி. அதே அது மறைந்து இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கூடா ஒழுக்கம். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்துச்சு அப்படின்னு சொல்றது. மனதை அடக்கக்கூடிய வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? புலியின் தோல் போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்துச்சு என்பது மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவத்தை போன்றது எது அப்படின்னா புலித்தோலை போர்த்தி கொண்டு பசு புல் மேய்ந்ததை போல்னு சொல்றாங்க. இதை இல்பொருள் ஓமை அணின்னு சொல்றாங்க. இல்பொருள்னா உலகத்தில் நடக்காத ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயத்த ஒரு ஓமையா பயன்படுத்துறது. அதான் இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கேயுமே என்ன செய்யாது? புலியோட தோலை போர்த்திட்டு பசு அப்படிங்கிறது புல் மேயாது. அப்போ அது என்னது? எனக்கு நடக்காத விஷயம், உலகத்தில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இல்பொருள் ஓமை அணின்னு சொல்றோம். அடுத்து 4வது குறள். கனை கொடியது யாழ்கோடு செவ்விது அங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் அப்படின்னு சொல்றாங்க. நேராக இருந்தாலும் அம்பு என்ன செய்யுமா? கொடியதாக இருக்கிறது. அதே இது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களுடைய பண்பு அவரவர் தோற்றத்தால் கிடையாது, அவங்களுடைய செயல் வகையால உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ கனை கொடியது யாழ்கோடு செவ்விது அங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய குறள். அடுத்து கல்லாமை அதிகாரம் 5வது குறள் என்ன கொடுத்திருக்காங்க? உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். அப்ப கல்லாதவர்கள் எதற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னா பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். அவருங்க உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறத தவிர்த்து அவங்களால வேற எந்த ஒரு பயனுமே என்ன செய்யாதான் இருக்காது. அப்ப கல்வி கற்காதவர்கள் கலர்நிலம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னு சொல்றாங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னு சொல்றோம். அப்ப இதுக்கு என்ன பொருள்? கற்றவர்கள் கல்லாதவருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்றது என்னன்னா மக்களுக்கும் விலங்குக்கும் இடையில கூடிய வேறுபாடு மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து குற்றங்கடிதல் அதிகாரம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைதூறு போல கெடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? வழிவரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகே வைக்கப்பட்ட
வைக்கோல் போர் இருக்கும் இல்லையா, அந்த வைக்கோல் போர் மாதிரி என்ன செஞ்சிருமா, அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க போல அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையா வந்திருக்கு, அதனாலதான் அந்த ஓமை அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 8வது, தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல தலைவர் முதலில் தன்னோட குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின்னாடி என்ன செய்யணும், பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த ஒரு பழியும் என்ன செய்யாதான், ஏற்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, கைவிடவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் நல்லது அப்படின்னு சொல்றது. அடுத்து 10வது குறள், கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடல் என்ன செய்யாது, ஓடாது. அதே இது கடல்ல என்ன செய்ய முடியாது, வலிமையான கால்களை உடைய தேரால என்ன செய்ய முடியாது, கடல்ல ஓட முடியாது, அதாவது கடல்ல போக முடியாது. அதே மாதிரி என்ன செய்ய முடியாது அப்படின்னா, கடல் ஓடக்கூடிய நாவா என்ன செய்யாது, நிலத்துல ஓடாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அணின்னு சொல்றாங்கன்னா, பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. பிரிது மொழிதல் அணினா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் ஓமையை மட்டும் சொல்லிட்டு பொருளை சொல்லியிருக்க மாட்டாங்க, பொருளை நம்மளே புரிஞ்சிக்கக்கூடிய வகையில இருக்கு. அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு எப்படி இருக்கும், ஓமையை மட்டும் சொல்லிடுவாங்க, பொருள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இங்க குறள்ல பார்த்தோம்னா வெறும் நாவாயும் தேரை மட்டும் தான் வச்சு சொல்லியிருக்காங்க. கடல் ஓடா, கடல்ல ஓடாது, கால்வல் நெடுந்தேர் வலிமையான கால்களுடைய நெடுந்தேர். அதே கடல் ஓடும் நாவாய் கப்பல் ஓடா நிலத்தில் ஓடாது அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன செய்யல, அதோடைய பொருள் கொடுக்கல, பொருளை நம்மளே தான் புரிஞ்சுக்கிறோம். பொருள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரவர் தமக்குரிய இடங்களில் மட்டுமே சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு சொல்ற. இதற்கான நூல்வெளி கொடுத்திருக்காங்க, அதோட ரீட் பண்ணிக்கணும். அடுத்து பாக்குறது இயல் 3 வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதை பார்க்கலாம். வினைமுற்று அப்படிங்கிறதுல படித்தான், ஆடுகின்றாள், அடுத்து பறந்தது ஆகிய செயல்களை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் தானே இது எல்லாமே. என்னென்னது, படித்தான், ஆடுகின்றாள், அடுத்து பறந்தது, இதெல்லாமே. அப்போ செயலை அதாவது வினை என்று குறிப்பிடுவாங்க. இவ்வாறு ஒன்றின் செயலை குறிக்கக்கூடிய சொல்லதான் என்னன்னு சொல்றாங்க, வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினைச்சொல் அப்படிங்கிறது வினைமுற்று அப்படின்னா, மலர்விழி எழுதினாள், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும், இந்த சொல்லலாம் என்னன்னு சொல்றாங்க, வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இத்தொடரில் எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை பார்க்கணும். இந்த சொற்கள்ல பொருள் முழுமை பெற்று விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. பொருள் முழுமையா இருக்கானா, முழுமையா இருக்கு. எழுதினால், பாடுகிறான், மேயும், இது எல்லாத்துலயும் பொருள் முழுமை பெற்றிருக்கு. அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினைமுற்றுனா என்ன அர்த்தம்னா, பொருள் முழுமை பெற்று விளங்கக்கூடிய சொற்கள்னு அர்த்தம். இப்படி பொருள் முழுமை பெற்று இருக்கக்கூடிய வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வினைமுற்றுகள் வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, 5 பால்களையும் 3 காலம் 3 இடம், இது எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி பொதுல பார்த்தோம்ல, என்னென்ன பார்த்தோம், திணை, பால், எண், இடம், காலம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அவ வினைமுற்று அப்படிங்கிறதுல என்ன செய்யறோம், என்ன சொல்றாங்க, நம்மளால இந்த மாதிரி இருக்கு, இந்த 5 விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எப்படி சொல்றோம், எழுதினால் அப்படிங்கிற சொல் இருக்கு, மனிதன் தானே உயர்திணைன்னு சொன்னோம். அப்ப எழுதினால் அப்படிங்கிறது உயர்திணையா? அதே மாதிரி என்ன பால் வரும் அப்படின்னா பெண் பால் வரும். என்ன எண், ஒருமையா இருக்கா பன்மையா இருக்கானா, எழுதினால் என்பது ஒருத்தரை தான் குறிக்குது, அப்ப அது ஒருமை. அப்ப இடம்னு வரும்போது தன்மையா முன்னிலையா படற்கையான்னு பார்க்கணும். நான் எழுதினால் நீ எழுதினால்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம், அவள் எழுதினாள்னு சொல்லலாம். அப்ப அவள் என்பது எதற்குரிய சொல்னா படற்கைக்குரிய சொல்னு பார்த்தோம். அடுத்து பாக்குறது என்னதுன்னா காலம். எழுதினால் என்பது இறந்த காலம். அப்ப இது 5மே நம்மளால சொல்ல முடியுது இல்ல, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பொருள் முழுமை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வினைமுற்று என்பது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு எத்தனை வகைப்படுமா, 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லும் போது, ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6மே எப்படி இருக்கணும் அப்படின்னா
முதன்மையானவையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவை ஆறும் வெளிப்படுமாறு அமைவதை என்னன்னு சொல்றாங்கன்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதெல்லாம் இருக்கணும்? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் அப்படின்ற இந்த ஆறுமே என்னது இருக்கணும்? முதன்மையானதாக இருக்கும். இந்த ஆறுமே அந்த ஒரு வார்த்தையில இருந்து சொல்ல முடியும். எழுதினாள் அப்படின்னு சொல்றோம். மாணவி கட்டுரை எழுதினாள். அதுல என்ன சொல்லலாம்? செய்பவர் மாணவி, கருவி தாளும் எழுதுகோலும், நிலம் என்பது பள்ளின்னு எடுத்துக்கலாம், காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் என்னது அப்படின்னா எழுதுதல் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஆறையுமே நம்மளால வெளிப்படையாக இந்த ஆறையுமே சொல்ல முடிஞ்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறிப்பு வினைமுற்று என்ன சொல்லியிருக்காங்க? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்ற குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்றாங்க. அப்ப குறிப்பு வினைமுற்றுன்றது என்னது அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் யாரை மட்டும் காட்டுமா? செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா பொருள் அப்படின்னு சொல்லும் போது பொன்னன்னு சொல்றோம். அதே இடம் வரும்போது தென்னாட்டார், தென்னாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது. அடுத்து காலம் ஆதிரையான், இது அந்த ஆதிரையில் பிறந்தவர்னு அர்த்தம். அப்ப இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா அந்த பொருளை மட்டும்தான் குறிக்குது. இந்த ஆறுல ஒரே ஒரு விஷயத்தான் குறிக்குது. இந்த பொன்னன் என்பது மிச்சம் இருக்கக்கூடிய அஞ்சையுமே குறிக்கிறது கிடையாது. அததான் என்னன்னு சொல்றாங்க, ஆறில் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை காட்டுறது. இது எதுவுமே காலத்தையும் காட்டாது, அந்த செயல் செய்யக்கூடிய நபரை மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்கும். சினை கண்ணன், பண்பு என்பது கரியன், தொழில் என்பது எழுத்தன்னு சொல்றோம். ஸோ செயல் செய்பவரை மட்டும் காட்டக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி தெரிநிலை வினைமுற்றும் குறிப்பு வினைமுற்று பார்த்தோம் இல்லையா? ஸோ தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுக்கு அப்புறமா பார்க்கறது என்னது அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது. ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஏவுதல் அப்படிங்கிற தொழில் யாருக்கு செய்ய முடியும்? நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? கட்டளையிட்டு வேலை ஏவ முடியும். அப்போ இது வந்து முன்னிலையில மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்திருப்போம். கீழே இந்த பாக்ஸ் மட்டும் வச்சு பார்த்துடலாமா? ஸோ அப்ப ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறது முன்னிலையில் மட்டும் வரும்னு சொல்றோம். ஏன் முன்னிலையில வரும்? ஒருத்தருக்கு கட்டளையிடணும் அப்படின்னா அவங்க நமக்கு முன்னாடி நிற்கணும், அதனாலதான் முன்னிலையில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்க, ஒளிக அப்படின்னு சொல்றது. இந்த வாழ்க ஒளிக அப்படிங்கிற சொல் பார்த்தோம்னா பொதுவான சொற்கள். இருதினை நம்ம உயர்தினையும் சொல்லலாம், அருதினையும் சொல்லலாம். அதே மாதிரி 5 பால்கள்ல எதை வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி வேற என்ன அப்படின்னா 3 இடங்களுக்குமே பொதுவா வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனாலதான் நமக்கு வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கா அப்படின்னு சொன்னா இதுல ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கு. எப்படி ஒருமைப்பன்மை வேறுபாடு சொல்றோம்? முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்கன்னா எழுதுன்னு சொல்லுவோம், அதே நிறைய பேர் இருந்தாங்கன்னா எழுதுங்கள்னு சொல்லுவோம். அப்ப பன்மைக்கான விகுதிகள் அப்படிங்கிற விகுதியை பெற்று வரும் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இங்க வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லும் போது வாழ்க ஒளிக அப்படின்னு சொல்றோம். இங்க நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம நிறைய பேரையும் என்ன சொல்லலாம், வாழ்கன்னு வாழ்த்தலாம், ஒருத்தரையும் வாழ்கன்னு வாழ்த்தலாம். அப்ப இங்க ஒருமைப்பன்மைக்கான வேறுபாடு அப்படிங்கிறது இங்க கிடையாது, பொதுவான சொல்லாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேற என்னது அப்படின்னா இது கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்கள எழுதுங்கள்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு வேலையை நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். அடுத்து இது என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பொருள்களையும் வரக்கூடியதுதான் வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்னது அப்படின்னா நமக்கு ஏவல் வினைமுற்றுக்கு விகுதி இருக்கா அப்படின்னா விகுதி அப்படிங்கிறது இங்க பன்மைக்கான விகுதி கல் அப்படின்னு இருக்கு. எழுதுங்கள் அப்படின்னு சொல்றோமா? அப்ப பன்மைக்கான விகுதி மட்டும்தான் பெற்று வரும். அதுவும் பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம். ஏன்னா ஒருமையா இருந்தா நமக்கு என்ன செய்யாது, பன்மைக்கான விகுதி வராது. அதனாலதான் விகுதி பெற்றும் பெறாமல் வரும்னு சொல்றாங்க. இங்க விகுதி பெற்றே வரும் அப்படின்னா என்ன விகுதி இருக்கு? க இயர் அல் அப்படின்ற விகுதி இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா விகுதி பெற்றே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறதுல விதித்தல் பொருள் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது தன்மை இடத்துல வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது, நமக்கு நம்மளே என்ன பண்ணிக்க முடியாதா, விதித்தல் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதுதான் தன்மை இடத்தில் வராது அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னது, இது இயர் அல் ஆகிய 2
வியங்கோல் வினைமுற்று விகுதிகளும் தற்கால வழக்கத்துல கிடையாது, செயல் வழக்குல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த என்ன சொல்லியிருக்காங்க, இயர் அல் ஆகிய 2 வியங்கோல் வினைமுற்று விகுதிகளும் தற்கால வழக்குல கிடையாது, எங்க மட்டும் இருக்கு, செயல் வழக்குல மட்டும்தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இதோட இந்த இது முடியுது. அடுத்து பார்க்கறது என்னது அப்படின்னா 4வது இயல். 4வது இயல் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வினை முற்றுனா என்னன்னு பார்த்தோம்ல, இங்க எச்சம்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. வினை முற்றும் எச்சத்தை எப்படி வித்தியாசப்படுத்துறோம் அப்படின்னா, வினை முற்று அப்படிங்கிறது நமக்கு ஒரு செயல் என்ன செய்யறது, முழுமை பெற்று இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே? பொருள் முழுமை பெற்று இருந்ததுன்னா அதை என்னன்னு சொன்னோம், நம்ம வினை முற்று அப்படின்னு சொன்னோம். அதே பொருள் முழுமை பெறல அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க, எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொருள் முழுமை பெறாதது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். படித்த, படித்து, படித்தான் ஆகிய சொற்கள் கொடுத்திருக்காங்களா? சோ இந்த சொற்கள் எல்லாம் பார்க்கும் போது படித்தான் அப்படிங்கிற சொல் அப்படிங்கிறது முழுமையா இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி திணை, பால், எண், இடம், காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே இது எனக்கு படித்த, படித்து அப்படின்னு சொன்னா இந்த சொல் மூலமா திணை, பால், எண், இடம்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, காலம் வேணா தெரிஞ்சுக்கலாம். சோ அதனாலதான் இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு இது எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறல, இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி இருக்கக்கூடிய சொல் என்னன்னு சொல்றாங்களா, எச்சம்னு சொல்றாங்க. அதை 2 வகையா பிரிக்கிறாங்க, பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. இதுல பெயரெச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, படித்த என்னும் எச்சம் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு என்ற பெயர் சொற்களுடன் ஒன்றை கொண்டு முடியும். சொல்லாமா? எப்படி சொல்லலாம்? படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது எல்லாமே எனக்கு பெயர் சொற்கள். அப்ப பெயர் சொற்களை கொண்டு ஒரு எச்ச சொல் முடிஞ்சுன்னா அதுதான் என்ன சொல்றாங்க, பெயரெச்சம்னு சொல்றாங்க. பெயரெச்சத்துக்கான விகுதி என்னன்னா அப்படிங்கிறது. ஏன் என்ற விகுதியை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பெயரெச்சம் அப்படின்னு சொல்லும் போது இதை என்ன செய்ய முடியும், இந்த பெயரெச்சத்தை நான் 3 காலத்துக்கும் எழுத முடியும். பெயரை கொண்டு முடியக்கூடிய அந்த எச்ச சொல்லை 3 காலத்துக்கும் எழுத முடியும். என்ன மாதிரி? பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல்னு எழுதலாம். அப்ப பாடும்னு சொல்லும் போது இங்க லாஸ்ட் என்ன சவுண்ட் இருக்கு, அப்படின்ற விகுதி இருக்கா? அப்ப என்பது எதிர்கால பெயர்ச்சத்துக்கான விகுதி. இங்க 2ல எப்படி முடியுது, பாடிய ஆல முடியுது, பாடுகின்றன்னு சொல்லும் போதும் ஆல முடியும். அப்போ இது என்னது, இறந்த கால பெயரெச்சம் மற்றும் நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். அப்போ பாடும் பாடல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அடுத்து இத 2ஆ சொல்றாங்க. திரைநிலை பெயரெச்சம் மற்றும் குறிப்பு பெயரெச்சம் 2ஆ பிரிக்கிறாங்க. திரைநிலை பெயரெச்சம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு வெளிப்படையாக இருக்குன்னு அர்த்தம். எது வெளிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய ஒரு பெயரெச்சத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெரிநிலை பெயரெச்சம் என்பது என்னது அப்படின்னா என்னன்னு சொல்றோம், தெரிநிலை பெயரெச்சம் என்பது நமக்கு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். எந்த மாதிரி? எழுதிய அப்படின்னு சொல்றோம். இந்த எழுதிய கடிதம் என்பதில் எது எச்சம், பெயரெச்சம் அப்படின்னு சொன்னா இதுதான் பெயரெச்சம். கடிதம் என்பது என்னது, பெயர் சொல். இந்த பெயரை கொண்டு முடியறதுனால இந்த எச்ச சொல்லுக்கு என்ன பேருனா பெயரெச்சம்னு பேர். அப்ப இதுதான் எச்ச சொல். அப்போ இந்த சொல்ல என்ன தெரிஞ்சுக்க முடியுது, எழுதிய அப்படின்னு சொல்லும் போது இறந்த காலத்தை காட்டுது. அதே மாதிரி என்ன செயல் நடந்திருக்கு அப்படின்னா எழுதுதல் செயல் நடந்திருக்கு. அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது இல்லையா இந்த சொல். அதனால இந்த சொல்ல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா தெரிநிலை பெயரெச்சம்னு சொல்றாங்க. அப்ப தெரிநிலை பெயரெச்சம் என்பது செயலையும் காலத்தையும் என்ன செய்யுமா, தெளிவாக வெளிப்படையாக காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது சிறிய கடிதம் அப்படின்னு சொல்றது. இந்த தொடர்ல இருக்கக்கூடிய சிறிய அப்படிங்கிற சொல் உணர்த்தக்கூடிய செயலையோ காலத்தையோ என்ன செய்ய முடியாது, இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியாது. சிறிதாக இருக்கு அப்படிங்கிற பண்பை மட்டும்தான் என்ன செய்யும், குறிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா செயலையோ காலத்தையோ தெளிவா காட்டாம பண்பை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடிய பெயரெச்சத்துக்கு குறிப்பு பெயரெச்சம்னு பேர். இப்ப குறிப்பு பெயரெச்சம் என்பது என்னது அப்படின்னா, குறிப்பு பெயரெச்சம் என்பது என்னது, செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடிய பெயரெச்சத்தை குறிப்பு பெயரெச்சம்னு சொல்றாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கும். சரிங்களா? அப்ப குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது பண்பை என்ன செய்யும், பண்பை மட்டும் வெளிப்படையாக காட்டும், செயலையும் காலத்தையும் காட்டாது. எதை வச்சு சொல்றோம், சிறியங்கிற இந்த வார்த்தையை வச்சு சொல்றோம். கடிதம் என்பது பெயர் சொல், அதை வச்சு சொல்லக்கூடாது.
முன்னாடி இருக்கக்கூடிய சிறிய அப்படிங்கிற எச்ச சொல் எனக்கு எதை காட்டுது? சிறியதாக இருக்கின்ற பண்பை காட்டுது, செயலையும் காலத்தையும் காட்டல. அடுத்து பார்க்கறது என்னது அப்படின்னா வினையெச்சம். வினையெச்சம் வரும்போது படித்து என்னும் எச்சம் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார் போன்ற வினைமுற்றுகளில் ஒன்றை கொண்டு முடியும்னு சொல்றாங்க. கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தானே. படித்து வந்தான், படித்து முடித்தான், படித்து வியந்தான் அப்படின்னு சொல்லும் போது வினைமுற்றை கொண்டு முடியுது. இந்த மாதிரி ஒரு எச்ச சொல் வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க? வினை எச்சம்னு சொல்றாங்க. அப்ப பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம். இதற்கான விகுதிகள் என்னென்ன அப்படின்னா அ, இ, உ. எப்படி சொல்லணும்? படித்து அப்படின்னு சொன்னோமா, அதே மாதிரி என்ன சொல்லலாம்? எழுதி வந்தான், வந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று தானே. அதே மாதிரி பாட சென்றான் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப பாடன்னு சொல்லும்போது கடைசி என்ன விகுதி இருக்கு? ஆ விகுதி இருக்கு, இங்க ஈ விகுதி இருக்கு. அப்ப இந்த சொற்கள் எதை கொண்டு முடியுது அப்படின்னா எதை கொண்டு முடியுது? ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது. அதனால இது என்னன்னு சொல்றாங்க? வினை எச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வினையெச்சம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி பிரிக்கிறாங்க? தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் மற்றும் முற்றெச்சம்னு பிரிக்கிறாங்க. இதுல தெரிநிலை வினையெச்சம் அப்படிங்கிறது எழுதி வந்தான் அப்படின்னு சொல்றது. இந்த தொடர்ல இருக்கக்கூடிய எழுதி அப்படிங்கிற சொல் எழுதுதல் அப்படிங்கிற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. அப்படிதானே? எழுதல் அப்படிங்கிற செயலை காட்டுது. அதே மாதிரி என்ன காலம்? எழுதி வந்தான் என்பது இறந்த காலத்தையும் காட்டுது. அப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எச்ச சொல் மூலமா செயலையும் காலத்தையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா அதுதான் தெரிநிலைன்னு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அது பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா அது பெயரெச்சம். அதே இது வினையை கொண்டு முடியும் போது, வினைமுற்றை கொண்டு முடியும் போது அது தெரிநிலை வினையெச்சம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து என்ன இருக்கு? குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்றது. இந்த தொடர்ல இருக்கக்கூடிய மெல்ல அப்படிங்கிற சொல்ல பார்த்தோம் அப்படின்னா இது காலத்தை வெளிப்படையாக காட்டல. அப்படிதானே? மெல்ல அப்படிங்கிற சொல் என்ன காலம் சொல்ல முடியும்? இறந்த காலம், நிகழ்காலம், ஏதாவது காலம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப காலத்தை என்ன செய்யல? வெளிப்படையாக காட்டல, மெதுவாக அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு மட்டும்தான் ஒண்ணு இருக்குது. இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பா காட்டக்கூடியதால இது என்னன்னு சொல்றாங்க? குறிப்பு வினையெச்சம்னு சொல்றாங்கன்னு பாக்குறோம். அடுத்து பாக்குறது என்னது அப்படின்னா முற்றெச்சம். முற்றெச்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா வள்ளி படித்தனல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடர்ல படித்தனல் அப்படிங்கிற சொல் படித்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வினைமுற்று பொருளை தருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா அப்படின்னா சரிதான். அப்படிதானே? படித்தனல் அப்படிங்கிறது படித்தாள் அப்படிங்கிற பொருளை வரக்கூடியது. இங்க என்ன ஆகுதுன்னா இந்த படித்தனல் அப்படிங்கிற சொல் மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியுது. இப்படி மற்றொரு வினைமுற்று அதை ஏத்துக்கும் போது முன்னாடி இருக்கிற இந்த வினைமுற்று என்னவா இருக்குன்னா எச்சமாக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை, படித்துன்னு சொல்லக்கூடிய வினை எச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க? நமக்கு முற்றெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இருக்கக்கூடிய இந்த வினைமுற்று என்ன பொருள்ல வரும் அப்படின்னா எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்ததுன்னா அதுதான் என்னன்னு சொல்றோம்? நம்ம முற்றெச்சம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாக்குறது அதுக்குரிய இந்த இயல்ல இருக்கக்கூடிய திருக்குறள் பார்க்கிறோம். என்ன கொடுத்திருக்காங்க? தெரிந்து வினையாடல் அப்படின்னு சொல்றது. சோ செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ செயலாற்றும் திறனை உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வானை, அடுத்து வினை நாடி காலத்தோடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அந்த செயலை என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்றது. அடுத்த செங்கோன்மை ஓர்ந்து கண் ஓடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஓர்ந்து கண் ஓடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பக்கம் சாயாமல் அப்படின்னு அர்த்தம். எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதுதான் என்னதாமா சிறந்த ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாசையின் அப்படின்னு சொல்றது. அப்போ உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் என்ன செய்வாரு? காப்பாற்றுவாரு. அவரது குற்றமற்ற ஆட்சி என்ன செய்யும்? அவரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றான்.
சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இறை காக்கும் வையகம் எல்லாம் என்ன செய்வாங்களாமா, அரசன் உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவாரு. அரசரை எது காப்பாற்றுமா, அவருடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெறுவந்த செய்யாமை அப்படின்னு சொல்றாங்க. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனுடைய கடமைன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? என்னது, ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிக்கிறது என்னன்னு சொல்றாங்க, அரசனுடைய கடமையாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இறைக்கடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைக்கடிகி ஒல்லை கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படக்கூடிய இலி சொல்லுக்கு ஆளான அரசர் தன் வாழ்நாள் குறைந்து என்ன செய்வாராமா, விரைவில் அழிவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னாசொல் வேந்தன் உரைக்கடிகி ஒல்லை கெடும் அப்படின்னு சொல்றது. அடுத்து 7 கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேட்பவரை தன்வயப்படுத்தக்கூடிய, கேளாதவரை கேட்க தூண்டக்கூடியதாக என்ன இருக்கணுமா, சொல்லாற்றலுடைய இயல்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்றது. அடுத்து 8வது குறள், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம் சொல்லக்கூடிய சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சிருக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சொற்பொருள் பின்வரும் நிலையனே. ஏன் அப்படின்னா, சொல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வந்து ஒரே பொருளை தான் தருது. அதனாலதான் அதை சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவையறிதல், அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசக்கூடிய அவையுடைய தகுதியை அறிந்து பேச வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் திரிதல் வல்லாரகத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சொற்களை ஆராயக்கூடிய அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவருடைய பெருமை, கல்வி பெருமை என்ன செய்யுமா, அது கல்வி பெருமை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் திரிதல் வல்லார் அகத்து அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்து இங்க அடிவகை பத்தி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குரட்பாலையும் முதலடி 4 சீர்களை கொண்டிருக்கும். அந்த 4 சீர் இருக்குல்ல, அதை அளவடின்னு சொல்லுவாங்க. 2வது அடியில 3 சீர்கள் தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்க, சிந்தடின்னு சொல்லுவாங்கன்னு கொடுத்திருக்காங்க. சொற்பொருள் பின்வரும் நிலையணினா என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்க்கறது 5வது இயல் வினையால் அமையும் தொடர்கள் அப்படிங்கிறது நமக்கு தனி ஒரு சாப்டர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த நியூ எடிஷன் புக்ல கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்னது அப்படின்னா தன்வினை. தன்வினைனா என்னது அப்படின்னா, ஒரு செயலை அந்த நபரே செய்வாங்க, அந்த செயலுடைய பயன் அந்த நபரை மட்டுமே சேரும். இந்த 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எழுவாய் ஒரு வினையை செய்தால் அந்த வினையை தான் என்னன்னு சொல்றாங்க, தன்வினைன்னு சொல்றாங்க. அப்ப எழுவாயே ஒரு செயலை செய்யறது தான் தன்வினைன்னு சொல்றோம். இது செயலுடைய பயன் என்பது செய்பவரை சேரும்னு சொல்றாங்க. செயலோட பயன் யாரு சேருமா, செய்பவரை சேரும்னு சொல்லியிருக்காங்க. தொடரில் செல்வி என்னும் எழுவாய் கடலை தானே கண்டதால் இது தன்வினை தொடர்னு சொல்றாங்க. கொடுத்திருக்க சென்டென்ஸ் என்னது, செல்வி கடலை கண்டாள். அப்ப காணுதல் அப்படிங்கிற செயலை செஞ்சது யாரு, செல்விதான். அந்த காணுதலுடைய பயன் யாரை மட்டும்தான் சேரும், செல்வி மட்டும் தானே கண்டிருக்காங்க. அப்ப காணக்கூடிய செல்விக்கு மட்டும் தானே அதோடைய பயன் போய் சேரும். சோ அததான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, செயலின் பயன் செய்பவரை சேரும்னு சொல்றது. அடுத்த 2வது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினைன்னு சொல்றாங்க. ஒரு எழுவாய் ஒரு செயலை செய்ய வைத்துச்சுன்னா அதுதான் பிறவினை அப்படின்னு சொல்றோம். அப்போ இதில் செயலின் பயன் செய்பவரை அன்றி பிறரை சேரும், செயலுடைய பயன் இன்னொருத்தரை சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல்வி கடலை காண்பித்தால்னு சொல்றோம். அப்ப செல்வி அந்த கடலை பார்க்கல, அந்த கடலை என்ன செஞ்சிருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அவருடைய பயன் அவங்களதான் சேரப்போகுது. செல்வி அப்படிங்கிறவங்க அந்த செயல் செய்ய காரணமா தான் இருப்பாங்க. சோ அததான் என்ன சொல்றாங்க, தன்வினை பிறவினைன்னு சொல்றாங்க. அப்ப திருந்து அப்படின்னா அவங்க திருந்துறது, திருத்துனா இன்னொருத்தரை திருத்துறது. அப்ப திருந்தினவங்க வேற ஒருத்தர் தானே, அப்படி எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஓடு அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது, மைதானத்தில் ஓடுன்னு சொல்றோம். அப்ப ஓடுதல் தொழில் அந்த நபர் தான் செஞ்சிருப்பாங்க. ஓட்டு அப்படின்னா மிதிவண்டியை ஓட்டினான் அப்படின்னு சொன்னா ஓட்டுதல்ன்ற தொழில் அவன் செஞ்சிருக்கான். ஆனா ஓடுனது எதுனா மிதிவண்டி.
அதனாலதான் என்ன சொல்றாங்க, பிறவினை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நட, நடத்து, உருள், உருட்டு அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து செய்வினை. செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை என்னன்னு சொல்றாங்க, செய்வினை அப்படின்னு சொல்றாங்க. செய்வினை தொடர் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை என்னும் வரிசையில் அமையக்கூடியது. செய்யப்படு பொருளுடன் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்தோ வெளிப்பட்டோ வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ செய்வினை என்பது என்னது அப்படின்னா என்ன செய்யும், செயல் செய்பவரை முதன்மைப்படுத்தும். கயல்விழி கதை படித்தால் அப்படின்னு சொன்னா, கயல்விழி அப்படின்ற செய்யக்கூடிய நபர், செயலை செய்யும் நபரை முதன்மைப்படுத்துகிறது. கயல்விழி கதையை படித்தால் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை ஐ இருக்குல்ல, அது என்ன செய்யலாம், மறைஞ்சும் வரலாம் வெளிப்படையாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதோட செற்றோட அமைப்பு எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலைன்னு அமைஞ்சிருக்கும். அடுத்து செய்யப்பாட்டு வினை. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை தான் என்னன்னு சொல்லுவாங்க, செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யப்பாட்டு வினைத்தொடர் என்பது எப்படி இருக்குமா, செய்யப்பட்ட பொருள் எழுவாய் பயனிலைன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர் மாறி, சரிங்களா? சோ அப்போ இந்த மாதிரி வரிசையில் அமைஞ்சிருக்கும். எழுவாயோடு ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு என்ன செஞ்சிருக்கும், சேர்ந்து வரும். பயனிலையோடு படு, பட்டது போன்ற துணை வினைகளும் என்ன செஞ்சு வரும் அப்படின்னா ஒன்று சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப கதை அப்படிங்கிறது எனக்கு செய்யப்பட்ட பொருள், அது வந்துருச்சு. எழுவாய் என்ன செஞ்சிருக்கு, நடுவில் வந்திருக்கு. அடுத்து பயனிலை வந்திருக்கு. இப்ப இதுல எனக்கு செய்யப்பட்ட பொருள், எனக்கு இந்த எழுவாயோட என்ன சேர்ந்திருக்கு, ஆள் அப்படின்ற மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்திருக்கு. கடைசியில் எப்படி முடிஞ்சிருக்கு, படு பட்டதுன்னு சொன்னோமா, பட்டதுங்கிற வார்த்தை சேர்ந்திருக்கு. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், செய்யப்பாட்டு வினைத்தொடரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இங்க எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், எழுவாய் ஒரு வினையை செய்தால் அதை தன்வினைன்னு சொல்லுவோம். கரையில் சேர்ப்பான் அப்படின்னு சொன்னா அவங்க சேர இன்னொருத்தரை சேர்க்கிறாங்க, அதை என்னன்னு சொல்லுவோம், பிறவினைன்னு சொல்லுவோம். அடுத்து பாடல் இலக்கியாவாள் ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருவும் பட்டதும் இருக்கு, அதை என்னன்னு சொல்லுவோம், செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லுவோம். அப்போ ஆடினாள் அப்படின்னு சொன்னா ஆடுதல் தொழில் அவங்களாலதான் செய்யப்பட்டிருக்கு இல்லையா. திருத்தினான் என்பது என்னது, தன்வினைதான். ஆடினால் என்ற செயல் அவங்களால செய்யப்பட்டிருக்கு, அதே தன்வினைன்னு சொல்லுவோம். அதே இது திருத்தினான் அப்படின்னா திருந்துதல் அப்படின்ற தொழிலை செய்தது வேற ஒருத்தவங்க, அவ திருத்துறதுக்கு இவங்க காரணமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது அதை பிறவினைன்னு சொல்லுவோம். புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது செய்வினை. கட்டுரை அகிலனால் எழுதப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ கீழே இருக்கிற எக்ஸசைஸ்லாம் உடனே போட்டு பாருங்க. ஆல்ரெடி நம்ம ஓல்டு எடிஷன் புக் பார்த்துருப்போம். நியூ எடிஷன் புக் வச்சு ரிவைஸ் பண்றதுக்கு காரணம் இதுல இருந்தும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை வச்சு நம்ம ரிவிஷன் பார்க்குறோம். இதுல இருக்க எல்லா இலக்கணமே எல்லா புக்ஸையும் நம்ம பார்த்தது தான். ஸோ அதனால நம்ம என்ன செய்யறோம்னா நியூ எடிஷன் புக்ல அது இருக்கக்கூடிய ஆர்டர்ல பாக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். 9th புக்ல எல்லாம் நம்ம தன்வினை பிறவினை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதே இது இப்ப நம்ம 8th புக்ல பாக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? சோ அப்ப இன்னைக்குரிய கிளாஸ்ல நம்ம ஒரு 8th புக்ல ஒரு 5 இயல் முடிச்சிருக்கோம், இன்னும் ஒரு 3 இயல் இருக்கு. ஸோ அதையும் நம்ம மற்ற ஸ்டாண்டர்ட் புக்கையும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.